ஓகேவா 7 days டோப்பமைன் டீடாக்ஸ் சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு தோணுச்சு. டக்குன்னு டிசிஷன் பேசி வீடியோ எடுத்து டக்குன்னு டிசைட் பண்ணி டக்குன்னு போஸ்ட் பண்ணி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி நான் டக்குன்னு பண்ணுறது பேர் தான் இம்பல்சிவ் பிஹேவியர் சொல்லுவாங்க. எஸ், நான் அதை வந்து இம்பல்சிவாக தான் பண்ணேன். பட் somehow ஐ மேனேஜ் டு டூ தட் ஃபார் அ டே. ஸோ இன்னையோட இப்போது 24 hours ஆகுது. நிறையா தூங்கினேன். ஹெட்டேக்கு இருந்தது. டே டைம்லையும் நிறையா தூங்கினேன். ஏன்னா எனக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. லைக் எல்லாமே இருக்குது தான், அது ஆகணும் இது ஆகணும் அது பண்ணணுன்ட்டு. பட் நான் எனக்கு இன்னும் என் பாடி என் மைண்டு ட்ரெயின் ஆகலை போல். ஒரு மாதிரி போரிங்காக இருந்தது இன்றைக்கி. ஃப்ளோ ஸ்டேட்டை அதை அட்டைன் பண்ண முடியல. டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இது கடுப்பாக இருக்குது அப்படின்னு இருந்தது தான். நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணிருக்கோம்? லைக் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோமா? இந்த மாதிரி கான்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம டாக்குமெண்ட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்த்து இன்னொரு 4 பேர் ஃபிக்ஸ் ஆவாங்க. அவங்கள ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஏன் நினைக்கிறேன்? லைக் நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னா அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. வரிடாக இருக்குது. ஹவ் ஐ எம் கோயிங் டு ஃபிகர் அவுட் த திங்ஸ் அப்படின்ட்டு எனக்கு இன்னுமே இருக்குது. எனக்கு தெரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இதுதானே ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ தான் நான் போயிட்டு பார்ப்பேன். லைக் இப்போ என் பிரெயின் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. எப்படி ஃபிகர் அவுட் பண்ண போகிறோம், எப்படி மாற்ற போகிறோம், எப்படி அதை பண்ண போகிறோம், எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்குது. இந்த மாதிரி அது வந்து இட்ஸ் இன் அ சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்டேட்டு. அப்போ தான் அது போயிட்டு அதுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுக்கோ இந்த யூடியூப் பார்க்குறதோ, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் கன்சியூம் பண்ணுறதோ, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் சொல்லுவாங்களா, அவர் பான் பார்க்குறதோ, மேஸ்டர்பேட் பண்ணுறதோ, இல்லை உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணோம். இப்போ நான் அதை அவாய்ட் பண்ணுறதுனால எனக்கு இன்னுமே அந்த தாட்டே போயிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறோம் அடுத்த லைஃப்பில், எப்படி பண்ண போகிறோம், நமக்கு எடிட்டிங் தெரிய மாட்டேங்குது, எப்படி நம்ம நிறைய பேர் ரீச் பண்ணுவோம், எப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. பார்க்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி இருக்குன்ட்டு. அந்த எப்படின்ற ஒரு கேள்வி நியூஸ் கன்சியூம் பண்ணல தான். பட் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு அர்ஜ் இருக்குது. லைக் ஒரு மாதிரி இருக்குது தலைவா. ஆனால் இருக்குது தான். பட் கொஞ்சம் கிளியராக இருக்கா. லைக் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும்ல. நான் ஒன்று பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் அதை பண்ணாமல் தள்ளி போட்டே இருப்பேன். பட் இப்போ வந்து தள்ளி போடுறேன், பட் ரொம்ப தள்ளி போடல, ஏதோ அதை பண்ணிடுறேன். ஆனால் இன்னும் ஃபோக்கஸ்டாக என்னால் பண்ண முடியல. அட் த சேம் டைம் நான் திரும்ப அந்த ஷிட் ருட்டீனுக்கு நான் போகக்கூடாது. ஒரு மாதிரி பேலன்ஸ்டு லைஃப் வித் டிஜிட்டல் மீடியா அது நான் வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது எப்படிலாம் எனக்கு தெரில, எனக்கு நிஜமாக தெரில. ஐ எம் ஜஸ்ட் டாக்குமெண்டிங் வாட் ஐ எம் கோயிங் த்ரூ, வாட் ஐ எம் டூயிங், அவ்வளோதான்.